வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ் சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். இந்த பச்சை கிளிக்கூறு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லனையிட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து வணக்கம் இவர்ஸ். அகில உலக திரை உலக வரலாற்றில் அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். கலை உலக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பத்மனி பிக்சர் தயாரிப்பில் உருவான 1968ஆம் ஆண்டு சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 96வது திரைப்படம் ரகசிய போலீஸ் 115 திரைப்படம். ரகசிய போலீஸ் 115 திரைப்படம் ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை முதல் நெல்லை ரத்னா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரகசிய போலீஸ் 115 திரைப்படம் நடிகர் பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் 125வது திரைப்படம் 1974ஆம் ஆண்டு வெளிவந்து உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம். சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்த உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் அகில உலக திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் 125வது திரைப்படம் உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு மே 6, 2024ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிடப்பட்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் இணைந்த 23வது வாரமாக வேலூர் சத்துவாச்சாரி சீனிவாசா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் 2024 மே 6 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி சென்னை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மாபெரும் வசூல் குவித்து வேலூர் சத்துவாச்சாரி சீனிவாசா திரையரங்கில் இணைந்த 23வது வாரமாக ஜனவரி 31 முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் கலைநாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் கலை திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 130வது திரைப்படம் உமையாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு 1976ஆம் ஆண்டு சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் உமையாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே பைக் ரேஸ் வைத்து எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் 130வது திரைப்படம் உமையாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் 1976ஆம் ஆண்டு சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குறித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் ராமநாதபுரம் சாயக்குடி வசந்த் திரையரங்கில் பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள்.
புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 96வது திரைப்படமான பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்தினை ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்ட நெல்லை ரத்னா திரையரங்கு உரிமையாளருக்கும் கலைமன்னர் எம்ஜிஆர் அவர்களின் 125வது திரைப்படம் உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை ஜனவரி 31 முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்ட வேலூர் சத்துவாச்சாரி சீனிவாசா திரையரங்கு உரிமையாளருக்கும் திரையுலகின் வள்ளல் எம்ஜிஆர் அவர்களின் 130வது திரைப்படம் உமையம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தினை பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்ட சாயக்குடி வசந்த் திரையரங்கு உரிமையாளருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் அனைத்து திரையரங்கு பணிக்குழுக்களுக்கும் விநியோகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லை, வேலூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் அமைந்துள்ள திரையரங்குகளில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் நெல்லை, வேலூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம், மலர்பிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கில் ஆரவாரம் செய்து வரும் நெல்லை, வேலூர், ராமநாதபுரம் அனைத்து மாவட்ட பயணிக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? கோயில் கொண்ட சிலையா கொக்குமலர் கொடியா? பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா? இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா? கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா? இல்லை
கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோயில் கொண்ட சிலையா கொத்துமல கொடியா ஓய் 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 பாடுவது கவியா இல்லை பாடுவது